ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல ஒரு புதிய ஆசீர்வாதமான மாதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதோ இந்த 4 மாதங்களை நடத்தி இந்த புதிய மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த மே மாதம், அதுவும் முதல் நாள் என்பது உழைப்பாளர் தினம் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல நாள். இப்போ இந்த மே மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இந்த மாதத்தை நான் இப்படிதான் உங்களுக்கு ஆசீர்வதிப்பேன், இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லுவதுதான் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கிற வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே இப்படியாய் வாசிக்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஒருவரும் பூட்டக்கூடாத, ஒருவரும் திறக்கக்கூடாத வல்லமை கொண்ட தேவன் இதோ இந்த மாதத்திலே நமக்கு சொல்லுகிறார், யாருமே பூட்ட முடியாத ஒரு வாசலை நான் உனக்காக திறந்து வைத்திருக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் வாசலாய், இன்னும் நாம் கொடுத்த கன்றுகளைப் போல் வளருகிறதற்கான வாசலாய் ஆண்டவராகிய தேவன் ஒரு வாசலை நமக்காக இந்த மாதத்திலே திறந்து வைத்திருக்கிறார். எவன் ஒருவன் இந்த வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்கிறானோ, அல்லது எவன் ஒருவன் அடைக்கப்பட்ட காரியத்திலிருந்து இந்த வாசல் வழியாய் வெளியே புறப்படுகிறானோ, அவனுடைய வார்த்தை, அவனுடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறும். இப்போ ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிற வாசல், அந்த வாசலை பார்த்து கொண்டே இருக்கிறவர்களாய் அல்ல, அந்த வாசலை விசுவாசித்துக் கொண்டே இருக்கிறவர்களாய் அல்ல, அந்த வாசலிலே உட்புக வேண்டிய காரியங்களிலே உட்புகவும், அந்த அடைக்கப்பட்ட காரியத்திலிருந்து வெளியில வருகிறதும் நம்முடைய கரங்களிலே தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக திறந்து வைத்திருக்கிற வாசலின் வழியாக நாம் புகும்போதுதான் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். அது சமாதானத்தின் வாசலாய் இருக்கலாம், சுகம், பலன், ஐஸ்வர்யம், மேன்மை, வேலை, உலகம் என்கிற ஏராளமான வாசல்களாய் இருக்கலாம். நாம் அந்த வாசல் வழியாய் நாம் புறப்படும் போதுதான் நம்ம அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று சொல்லி நிச்சயமாக சொல்லுகிறேன். இந்த மாதத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை வாசல்களுக்குள்ளாக கொண்டு செல்லுகிற, வாசல்களின் வழியாய் கொண்டு செல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இருக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் என்னுடைய எதிர்காலம் எப்படி, என்னுடைய வாழ்வு எப்படி, என்னுடைய காரியம் எப்படி என்று சொல்லி ஏங்கி கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம். ஆனால் அதற்கான வாசலை கர்த்தராகிய தேவன் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிறவராய், திறக்கிறவராய், இன்னும் சொல்லணும்னா காட்டுகிறவராய் அவர் இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர், நம்ம இந்த உலகத்தில் பிறக்க செய்தவர் உண்மையுள்ளவர். அவர் நம்ம மீது எழுதியிருக்கிறதான மிகப்பெரிய திட்டத்திலே நம்மை இன்றைக்கு வாசல்களை திறந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு கூட ஜெபிப்போம். நிச்சயமாகவே வாசலின் வழியாக நம்ம பிரவேசிக்கிற ஒரு உன்னத மாதமாய், இந்த மாதத்தை ஆசீர்வாதத்தின் வாசலுக்குள்ளாக போகிற ஒரு உன்னத மாதமாய் ஆண்டவராகி தேவன் நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதோ எங்களுக்கு நீர் பரலோகத்தில் வைத்திருக்கிற அந்த திறந்த வாசலின் வழியாய் நாங்கள் செல்லுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு முன் செல்லுகிறவராய், எங்கள் கரம் பிடித்து நடத்துகிறவராய், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதமாய் இந்த மாதத்தை எங்களுக்கு நீர் நடத்தி தருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தினவர், இந்த மாதத்திலேயும் புதிய வாசல்களுக்குள்ளாக நாங்கள் செல்ல, புதிதான வாசல் எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காக நன்றி. விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறோம். பெரிய ஆச்சரியங்கள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வைத்து இந்த மாதத்தில் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். God bless you. God bless you.